சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிரிக்கெட் ரசிகர் மட்டும் இல்லாம இந்தியா உலகம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு ஐபிஎல் டீம் தான் அது சென்னை சூப்பர் கிங்ஸ். அது மிக மிக முக்கியமான காரணம் தல MS தோனி அவர்கள். சரி, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 16வது ஐபிஎல் சீசன். மொத்தமா இது 18வது ஐபிஎல் சீசன். இந்த 16 மட்டும் ஏன் சென்னைக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், 2 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ 16 வருட ஐபிஎல் சீசன்ல இது வரைக்கும் சென்னை பல உச்சத்தை தொட்டிருக்கு, பல ரெக்கார்டுல படைச்சிருக்கு. ஆனா இந்த வாட்டி என்ன பயமா இருக்குன்னா, அது படைக்கவே விருக்கூடாத ஒரு ரெக்கார்டை படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன டென்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடைசி இடம். ஐபிஎல்ல இது வரைக்கும் நடந்த 16-15 சீசன்லயும் சென்னை 10 முறை இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கு. அதுல 5 தடவை வெற்றி, 5 தடவை தோல்வி, ஒரு நல்ல ரெக்கார்டு. 12 தடவை பிளே ஆஃபுக்கு வந்திருக்கு. 15ல 12 தடவை பிளே ஆஃப் வந்திருக்கு. அந்த 2 வாட்டி பிளே ஆஃப் வந்ததுல 2 வாட்டி மட்டும்தான் அது ஃபைனலுக்கு போல. மற்றபடி மிச்ச 10லயும் ஃபைனல் போய் 5ல வெற்றி, 5ல தோல்வி அடைஞ்சது. சூப்பர் டீம் இல்ல சென்னை. ஆனா இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இந்த வாட்டி நடந்துட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சின்ன டென்ஷன்ல இருக்காங்க. அது என்னன்னா, சென்னை 10வது இடத்தை தொட்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சென்னை 7வது இடத்துக்கு வர்றதுக்கும் இந்த 2 மேட்ச்ல வின் பண்ணால் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. 4 ஸ்டெப்பு முன்னேறி 7வது மோது கூட வரலாம். ஏன்னா போன வருடம் சென்னை ஒரு சரியான பொசிஷன்ல இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வரைக்கும் சென்னை 2020 தான் 7வது இடம், அதாவது கடைசி இடத்துக்கு முந்தின இடம் வந்துச்சு. இந்த வாட்டி சென்னை முயற்சி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அவங்க 7வது பொசிஷன் வரலாம். எப்படி அப்படின்னு பாருங்க. இப்போ சென்னைக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு ராஜஸ்தான் ராயல் கூடயும், இன்னொன்னு GT கூடயும், குஜராத் டைட்டன்ஸ். இந்த 2 டீமே வின் பண்ணா சென்னைக்கு 10 பாயிண்ட் வரும். சரி, ஆனா நம்ம 9வது இடத்துல இருக்க ராஜஸ்தான் ராயல் 12 மேட்ச் ஆடி 6 பாயிண்ட். நம்மளவங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், 2 நம்மளோட பெட்டரா வச்சிருக்காங்க. ஆனா நமக்கும் ராஜஸ்தான் ராயலுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல சென்னை வின் பண்ணா கண்டிப்பா 9th பொசிஷன் வந்துடும். ஸோ 10th கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த மேட்ச் டியூஸ்டே 20ஆம் தேதி நடக்கிற இந்த மேட்ச்ல கண்டிப்பா CSK ராஜஸ்தான் ராயலை வின் பண்ணிச்சுன்னா 9th பொசிஷன் வந்துடும். அதுவே சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு கொடுத்துரும். நம்ம லாஸ்ட் பொசிஷன் கிடையாது, அப்பா சாமி நம்ம லாஸ்ட் கிடையாது எண்ணம் வந்துடும். சரி, அதுக்கப்புறம் மேல போய் நம்ம 7வது போறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இருக்கு. 7வது இப்ப தற்சமயத்துல 7வது 8வது இருக்கிறவங்க LSG 7வதும் 8வது SRH இருக்கு. இப்போ அடுத்து 8வது இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா SRH என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, LSGல நடக்கிற மேட்ச் மட்டும் வின் பண்ணும். LSGக்கும் SRHக்கும் நடக்கிற மேட்ச் என்ன பண்ணணும்? கண்டிப்பா SRH வின் பண்ணணும். வின் பண்ணா SRH 9 பாயிண்ட் வரும். அவங்க 11 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க. மிச்சர் 2 மேட்ச் என்ன பண்ணிடணும்? தோத்துணும். நம்ம அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? அவங்க கண்டிப்பா 7 இல்லைன்னா 6க்கு போயிடுவாங்க. அது சென்னைக்கு டேஞ்சரு. ஸோ SRH என்ன பண்ணணும்? ஒரே ஒரு மேட்ச் LSG வின் பண்ணணும், மிச்சம் 2 மேட்ச் தோத்துணும். LSG என்ன பண்ணும்? மிச்சம் இருக்கிற 2 மேட்சையும் 3 மேட்ச் ஆடணும். 3 மேட்ச் எப்படின்னா தோத்தணும். ஏன்னா ஒரு மேட்ச் ஆல்ரெடி SRH தோத்துட்டாங்கன்னா மிச்சம் 2 மேட்சும் LSG தோத்துருச்சுன்னா நம்ம நல்ல ரன் ரேட் கையில வச்சிருந்தோம்னா கண்டிப்பா 7வது பொசிஷன் போகலாம். எப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டியது பாருங்க. ஏன்னா சென்னையை நம்ம அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட முடியாது. சரி, இதுதான் இந்த சென்னையினுடைய நிலைமை. ஆனா சென்னை இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அடைஞ்ச வெற்றியை பத்தி சின்னதா ஒரு ரீகேப் பண்ணுவோம். சென்னைக்கு மிகப்பெரிய எதிரி கிட்டத்தட்ட 2000 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சீசனா மும்பை ஒன்றும் பெரிய நம்மளுக்கு த்ரெட்டா இல்ல. 2010ல ஒரு தடவை ஃபைனல் வந்தாங்க. அப்புறம் அவங்க தோத்துட்டாங்க. அதுல சென்னை வின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2013 மும்பை வின் பண்ணாங்க. 2013 இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 10 வருஷம் கூட சொல்ல முடியாது. 2013 இருந்து அவங்களுக்கு 2020க்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்டத்தட்ட 5 கப்பு வின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பதான் சென்னைக்கும் மும்பைக்கும் ஒரு நேரடி போட்டி, அதாவது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு உருவு வந்தது. இந்தியாவா பாகிஸ்தானா நம்ம கிரிக்கெட் பார்க்கலாம். சும்மா ஜென்ரலா இது சென்னையா மும்பையா அப்படின்றது ரொம்ப பேருக்கு எப்பவுமே பார்ப்பாங்க. மும்பை தோத்துச்சா சென்னை பீப்புளும், சென்னை தோத்துச்சா மும்பை பீப்புளும் பாக்குற அளவுக்கு 2 பேர் ரைவரி ஆயிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த சீசன்ல மும்பை 10வதா வந்திருக்கா, கடைசியா வந்திருக்கானா 2 டைம் வந்திருக்கு. ஆனா சென்னை இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ வரக்கூடாது. வந்தா அந்த மோசமான ரெக்கார்ட்லயும் சென்னை போய் பதிவிச்சிடும். சரி, இது பழைய எதிரிங்க. இப்ப புதுசா ஒரு எதிரி சென்னைக்கு உருவாயிருக்கிறாங்க. அதுதான் RCB, ராயல் சேலஞ்ச் ஆஃப் பெங்களூர்.
நம்மள வந்து ரொம்ப பேர் வந்து விராட் கோலியோட ஃபேனு. இருந்தாலும் வந்து சென்னையா ஆர்சிபியான்னு போகும்போது சென்னை மக்கள் வந்து சென்னை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு வாரே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆர்சிபி வந்து சென்னை தோற்றுனா ரொம்ப கிண்டல் பண்றதுனால ஆர்சிபி மேல சென்னையோட தீவிர ரசிகர்கள் வந்து ஆர்சிபி மேல ஒரு காண்டாவே இருப்பாங்க. ஆர்சிபி தோக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து திங்க் பண்ற அதிகமான ரசிகர்கள் சென்னையில இருக்காங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸை விட்டுட்டாங்க, அது வந்து 5-5 ஆயிடுச்சு. அவங்க 2-3 தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ரொம்ப அவங்க பேசுறது இல்லை சென்னைக்கு எதிராக இப்ப ரொம்ப அதிகமா பேசுறது ஆர்சிபி அப்படின்றதுனால. அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் வந்து சென்னை மேல ஒரு காட் இல்லை. சென்னை தோற்றுதாலதான் ரொம்ப மும்முரமா பார்ப்பாங்க. சரி, இப்ப ஆர்சிபி வந்து எத்தனை தடவை லாஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் 2 டைம்ஸ் வந்து லாஸ்ட் வந்திருக்கு. இப்ப ஏன் அந்த லாஸ்ட்டை பத்தி பேசுறோம்னா சென்னை இந்த வாட்டி லாஸ்ட் ஆகுது ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அந்த ரெக்கார்டு அது படைச்சிச்சுன்னா இவங்க சேர்ந்துடும். ஸோ அது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரக்கூடாது அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை அரசியலுடைய எதிர்பார்ப்பு. ஆர்சிபி 2 லாஸ்ட் வந்திருக்கு. ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவுமே வந்து 3 தடவை வந்து ஃபைனல் போயிருக்கு. 3 தடவை ஃபைனல் போய் அவங்க கெட்ட நேரம் ஒரு தடவை ஜெயிக்கவே இல்லை. அதனாலதான் அவங்க வந்து அவ்வளவு கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. என்னோட மனசு கருந்தி இந்த வாட்டி வந்து ஆர்சிபி வின் பண்ணலாம். ஏன்னா விராட் கோலிக்காகவாது ஆர்சிபி வின் பண்ணும் அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். சிஎஸ்கே வின் பண்ணல, மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணக்கூடாது. ஏன்னா 5-5 அப்புறம் 6 ஆயிடும். ஆர்சிபி வரைக்கும் எந்த கப்புமே வின் பண்ணல. கோலிக்காக இந்த கப் வின் பண்ணா ஒன்றும் தப்பு இல்லைன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். சென்னை வின் பண்ணாத அந்த காலகட்டத்தில். ஸோ சென்னை வந்து 10வது வரக்கூடாது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ராய்சர் ராயலோட மேட்சை வின் பண்ணும். இன்னொரு மேட்ச் ஜிடியோட வின் பண்ணிடுச்சுன்னு சொன்னா அது 6வது வரதுக்கான வாய்ப்பு, 7வது வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் 10வது வராம 7வது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதம் இருக்கிற 2 மேட்ச்லயும் சென்னையை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. சென்னை வந்து 7வது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புவோம். நன்றி, வணக்கம்.